சித்திரை மாத ராசி பலன்கள் 2016 துலாம். காலை நேரம் பார்க்காமல் கடமையில் கண்ணாக இருந்து கடினமாக உழைக்கும் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையும் அடுத்தவர்களிடம் உதவி கேட்க தயங்குவீர்கள். ராகுவும் குருவும் லாப வீட்டிலேயே வலுவாக தொடர்வதால் எதிர்பார்ப்புகள் தடையின்றி நிறைவேறும். தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கும். உங்களின் அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீர்கள். கல்யாண முயற்சிகள் நல்ல விதத்தில் முடியும். பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் மதிக்கப்படுவீர்கள். நீண்ட காலமாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த அண்டை மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் அரைகுறையாக நின்ற வேலைகள் எல்லாம் முடிவடையும். உறவினர் நண்பர்களுடனான மன வருத்தம் நீங்கும். 25ஆம் தேதி வரை ராசிநாதனான சுக்கிரன் 6ல் மறைந்திருப்பதால் மனைவியுடன் மோதல்கள், வாகன பழுது, சிறு சிறு விபத்துக்கள் வந்து செல்லும். ஆனால் 26ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருப்பதால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். உங்களின் பாகாதிபதியான சூரியனும் 7ல் அமர்ந்திருப்பதால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். செலவுகள் கூடிக்கொண்டே போகும். அரசு சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை உடனுக்குடன் செலுத்த பாருங்கள். பாதச்சனி தொடர்வதால் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு வழக்கறிஞர்களை கலந்தாலோசிப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள். யாரையும் நம்பி பெரிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். எல்லாவற்றையும் நிதானமாக செய்து பாருங்கள். அரசியல்வாதிகளே, கட்சி தலைமையால் அழைக்கப்படுவீர்கள். கன்னி பெண்களே, நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள் வெற்றி கிடைக்கும். பெற்றோரின் கனவுகளை நனவாக்குவீர்கள். மாணவ மணிகளே, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சென்று பார்ப்பீர்கள். சுற்றுலாவால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் தரமான சரக்குகளை மொத்த விலைக்கே வாங்க முடிவு செய்வீர்கள். வேலையாட்கள் விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். வாடிக்கையாளர்களை கவர்ந்திழுக்க சலுகையான திட்டங்களை அறிவிப்பீர்கள். மளிகை, கன்ஸ்ட்ரக்ஷன், துணிவகைகளால் லாபம் அடைவீர்கள். பங்குதாரர்கள் மாறுவார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு புதிய முயற்சிகளை மறுப்பு தெரிவிக்காத நல்லவர் பங்குதாரராக வர வாய்ப்பிருக்கிறது. உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி கிட்டும். கலைத்துறையினரே, தெலுங்கு, கன்னட மொழிகள் பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். உங்கள் படைப்புகளும் நல்ல விதத்தில் வெளியாகும். விவசாயிகளே, வருமானம் உயரும். வரப்பு சண்டை முடிவுக்கு வரும். சகிப்புத்தன்மையாலும் தொலைநோக்கு சிந்தனையாலும் சாதித்து காட்டும் மாதம் இது.